ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி டிஃபனுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஒரு முட்டை கிரேவி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். தேங்காய் வந்து ஒரு 3 துண்டு தேங்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக முந்திரி, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கசகசா, கொஞ்சமாக குருமிளகு வந்து ஒரு 10லேருந்து 15 போல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஜீரகம், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது இப்படியே வணக்கி அரைக்கிறதுக்கு. இந்த பக்கம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. 3 பச்சை மிளகா காரத்துக்கு எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்பிள் தக்காளியாக இருக்கனால புளிப்பு கம்மியாக இருக்கனால நான் 2 தக்காளி எடுத்து நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். அரைச்சி வணக்கினோம்னா டக்குன்னு வணங்கிடும், அதனால தான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து முட்டையை நான் நல்லா வேக வைக்கிறதுக்கு இப்போ தண்ணியில் போட்டிருக்கேங்க. இது வந்து வெங்காயத்தோல் உள்ளே போட்டு நம்ம வேக வச்சோம்னா முட்டைத்தோல் வந்து அப்படியே நம்மளுக்கு தனித்தனியாக உளிஞ்சு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு, கல்லுப்பும் முட்டையும் அந்த வெங்காயத்தையும் இப்போ போட்டு நல்லா வேக வச்சிட்ருக்கேன். கலரே பாருங்கள், வெங்காயத்தை நம்ம வெங்காயத்தோல் உள்ளே போட்டோன்னா எப்படி மாறிடுச்சுன்னு, நாட்டுக்கோழி முட்டை மாதிரி கலர் ஆயிடுச்சு. சொன்ன மாதிரியே 2 வெடிச்சு தாங்க இருக்குது. இது ஆறுனதும் நம்ம சீக்கிரம் டக்குன்னு உளிச்சிக்கலாம். முட்டையை வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ அடுத்தது இப்போ ஒரு சட்டி வச்சாச்சு. வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஊற்றி இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதும் அதுக்கு தேவையான பொருள்லாம் போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. நான் 2லேருந்து 3 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதும் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ சின்ன வெங்காயமும் போடலாங்க, அதுவும் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இப்போ இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா வெங்காயத்தையும் போட்டாச்சுங்க. வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். எவ்வளோ தூரம் வெங்காயம் நல்லா வதங்குதோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு கிரேவி சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இல்லை தேவைப்பட்டால் சோம்பும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாங்க, நல்லா மணமாக இருக்கும். நான் இன்றைக்கி சோம்பு வந்து அரைக்கிறதுக்கு போட்டனால நான் இந்த தாளிக்கும் போது நான் சோம்பு போடல. இப்போ நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் நல்லா வதங்கி வரக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம், இப்போ உப்பும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து தக்காளி அடித்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதே உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா ஒன்று சேர வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இது வந்து பூரி, சப்பாத்தி, புரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்குமே இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு வந்து நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு டீஸ்பூன் போல் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ உள்ளே நல்லா கலந்தாச்சு. இப்போது அதுக்கு தேவையான மிளகாப் பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். வேறு எந்த பொடியுமே இதில் நம்ம சேர்க்க போகிறது கிடையாதுங்க, ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ மஞ்சப்பொடியும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ எல்லா மசாலாவோட அந்த பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகா எடுத்துருக்கேங்க, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அப்படியே கீரி போட வேண்டாம், அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து இப்போ நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து அந்த மசாலாவை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து கொஞ்சமாக அந்த மசாலா கிரேவியாட்ட வர்றதுக்கு கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். ஆப்ஷனல் தான், பிடிச்சா நீங்கள் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே நம்ம அடுத்தது நம்ம மசாலாவை ஊற்றிட்டு தண்ணி கலந்துக்கலாம். நம்ம எடுத்துருக்க தேங்காவை நல்லா அரைச்சிக்கலாங்க. தேங்காய் அது கூட எல்லா மசாலாவும் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு நம்ம அந்த கிரேவியில் இது கலந்துட்டோம்னா அருமையான நம்மளுக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருங்க. இந்த பக்கம் பாருங்கள், மசாலா வருங்க நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் சூப்பராக வதங்கி வந்திருக்கு தொக்கு பதத்துக்கு. இப்போ அதோட அந்த உள்ளே நம்ம அரைச்சிருக்க மசாலாவும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து நாங்கள் 4லேருந்து 5 பேர் சாப்பிட்றதுக்கு தான் இந்த கிரேவி வச்சுருக்கோம். அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஊற்றியாச்சு.
ஊற்றிட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா நம்மளுக்கு கிரேவி நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் நல்லா கெட்டியாக இருக்குது. நம்ம முந்திரியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ இது நல்லா உப்பு காரம் புளிப்பு எல்லாமே பார்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதாங்க. இந்த அளவு நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது நம்ம முட்டையை வேக வச்சு ஆல்ரெடி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து நல்லா 6 7 அப்படியே கீறி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அரைவாசியாக கட் பண்ணியும் நம்ம போடலாம், இப்படியும் போடலாங்க. இல்லை உடச்சி ஊற்றியும் வைக்கலாம், அதுவும் கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ அதை உள்ளே சேர்த்தாச்சு. முட்டையை எல்லாமே இதே மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அரிசி பத்திரி ரொட்டிக்கு தாங்க நான் இது செஞ்சுருக்கேன். இந்த கிரேவி அருமையாக இருந்தது. பத்திரி வீடியோ வேணும்னா நான் எங்கள் சேனலில் நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது எல்லாத்தையுமே இதே மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ மல்லித்தலை உள்ளே போட்டாச்சுங்க. நம்ம அவ்வளோதாங்க, கிரேவி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை அப்படியே நம்ம இறக்கி வச்சுக்க வேண்டியதான். நல்லா கொதித்து நல்லா கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள், அருமையாக இருக்கும். இது சாப்பாட்டுக்கு வேணாலும் நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டிஃபனுக்கு தான் இந்த கிரேவி பண்ணியிருக்கேன், முட்டை கிரேவி. அவ்வளோதாங்க, அருமையான நம்மளுக்கு அரிசி பத்திரி சுவையான நம்மளுக்கு முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பத்திரி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. சப்பாத்தினும் சொல்லலாம், அரிசி மாவு சப்பாத்தினும். இப்போ அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.